கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் தாமே தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு உதவி செய்வாராக, அவர் நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் என்று சொல்வேன் நீ செய்ததை, ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன் என்று சொல்வேன் நீ செய்ததை, ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லையா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியால யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியால யாரும் இல்லை. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றி, நிம்மதி தந்து நின்று நடத்தி வாழ வைக்கிறேன். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றி, நிம்மதி தந்து நின்று நடத்தி வாழ வைக்கிறேன். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்கிற யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்கிற யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீ வந்ததை, தோள் மீது சுமந்து கொண்டு நடந்து செல்வதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீ வந்ததை, தோள் மீது சுமந்து கொண்டு நடந்து செல்வதை. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா தகப்பனே, நீங்க மட்டும் இல்லைனா நாங்க இல்லாண்டவரு. அப்பா, எங்களை தேடி வந்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை தாய் போல தந்தையை போல ஆண்டவரே, அப்பா எங்களை தேற்றி ஆற்றி சுமந்து செல்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அப்பா அந்த வார்த்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம், எங்களோடு பேசும்படியாக செபிக்கிறோம். அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரருடைய இருதயங்களை நீர் பேசும்படியாக செபிக்கிறோம். எல்லா பிசாசனை கிரியிலும் தேவையில்லாத வார்த்தைகளை ஆண்டவரே, அப்பா பிசாசானவன் ஆண்டவரே உமக்கு செய்து விடாதபடி ஆண்டவரே உடைய இருதயங்கள் அந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதை தெளிவை கொடுக்கிறதுமே இருக்கட்டும். ஆண்டவரே நீர் பேசும். எந்த இடத்துல இருந்து பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தைகளுடைய உள்ளத்துல கிரியை செய்வதாக, எல்லா பிசாசு கிரியும் அழிக்கப்பட்டு போவதாக. ஆரம்பம் முதல் கடைசி நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் தொடர்ந்து நடத்துவோமா என்று தெரியாது. ஏனென்றால் அங்கே கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்து நம்ம சந்திக்கலாம். சர்ச்சுகள்
திறக்கப்பட போகிறது, சபையில் திறக்கப்பட போகிறது. ஆகையினால நாம் கர்த்தருக்கு சித்தமானால் சந்திப்போம். இந்த வார்த்தையை அங்கே சபைகள் நம்ம சென்று ஆராதிக்க இருக்கிறோம். இருந்தாலும் தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியங்களுக்கு தொடர்ந்து போகலாம். தேவன் தாமே நடத்துவாராக. இந்த நாளும் நாம் வேத தியானத்துக்கென்று தியானிக்க போற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு மனிதனாக பிறந்து பிசாசுடைய தலையை நசுக்க வேண்டும்? எல்லாருக்குமே தெரியும், உடனே சொல்லிவிடுவோம், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அது மட்டுமல்ல, ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினால முந்தின ஆதாம் பாவம் செய்தான், பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறவராக ரட்சிக்கிறவராக வந்தார். அது மட்டுமல்ல, பழுதற்ற ஆட்டுக்குட்டிகள் அங்கு அடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது, ரத்தம் சிந்தப்பட்டுக் கொண்டிருந்தது பாவத்திற்காக. ஆகவே ஒரே தரத்துல தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பாவ மன்னிப்பு விடுதலை கொடுத்து நம்மை பரலோகம் செல்வதற்காக இயேசு வந்தார். அது மட்டுமல்ல, நாம் அங்கே அந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் பொழுது அந்த விருட்சத்துக்கு மறைவில் போய் ஒளிந்து கொண்டார்கள். அதன் அடையாளமாக சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு வர வேண்டிய சூழ்நிலை. இப்படியெல்லாம் அநேக காரியங்களை நம்மை ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக, பரலோகம் சேர்ப்பதற்காக என்று நாம் சொல்லுவோம். எல்லாம் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. நான் இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, திருத்துவத்தில் ஒருவரான இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வர வேண்டும்? திருத்துவம் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அநேக திருத்துவம் என்றால் ஐயோ என்ன நினைப்பார்கள். ஈஸியான காரியம்தான். அங்கே வேதத்துல முதலாவதாக உலகத்தை ஆண்டவர் படைக்கும் பொழுது மனிதனை உருவாக்கும் போது சொல்லுகிறார், நமது சாயலாக. நமது என்று பன்மையில வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே அது புளூரல்ல வருகிறது, சிங்குலர்ல வரல. புளூரல்ல வருகிறது, பன்மையில வருகிறது. நமது, நான் அல்ல, ஏன் அல்ல, என்னல்ல, நமது என்று சொல்லி. அதே போல அங்கே தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. ஜட்ஜ்மெண்ட் காலத்துல சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே பன்மையில வருகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிப்போமே, படிக்க கூட கேட்போமே. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். பரலோகத்துல சாட்சியிடுகிறவர்கள் மூவர். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். மூவரும் ஒன்றாய், திருத்துவதற்கு சரியாய் வந்துவிட்டது. மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். மூன்றில் ஒன்று, ஒன்றில் மூன்று. வார்த்தை என்று சொன்னால் பிதா நமக்கு தெரியும். வார்த்தை என்று சொன்னால் இயேசு. அங்கே பார்க்கிறோம், யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனம் சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி மனிதனாகி கிருபையாலும் சத்தியத்தாலும் நம்மோடு வந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். ஆகவே வார்த்தை என்றால் அங்கே இயேசு என்று நமக்கு தெரியும். ஒன்றாய் இருக்கிறார் என்று சொன்னால் பார்ப்போம். இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மாம்சம், ஒரு மனிதர் அல்ல, 2 பேர் தான் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அதே போலதான் பிதாவும் இயேசு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். திருத்துவம். அங்கே அந்த பிரசங்கி 4ஆம் அதிகாரத்துல பார்த்த நமக்கு தெரியும், முப்பரி நூல் அறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பிரிவுள்ளது ஸ்ட்ராங்கா இருக்கும் என்று சொல்லி, 3இல் 1, 1இல் 3 இவைதான் திருத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நாம் இதை மறந்து போக கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், தேவனுடைய வலது பார்சத்தில் இருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பாருங்க, அங்க அதுக்கு அடுத்து பிலிப்பியர் 2:6-7 படிக்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்றேன், வலது பாசத்துல இருந்து பிதாவுக்கு வலது பாசத்துல நமக்காக வேண்டுதல் செய்வதா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடி, பாருங்க, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடி போதும். தேவனுக்கு சமமாய் இருக்கிறார். அங்கே தேவனுடைய வலது வசத்தில் இருந்து வந்து பேசுகிறார்.
தேவனுக்கு எப்படி இருக்கிறாரா? சமமா இருக்கிறதை கொள்ளையாடி. அப்பாக பிதாவுக்கு சமமா இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துடைய பின்பகுதியை படிக்க கேட்போம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துடைய பின்பகுதியை படிக்க கேட்போம். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். பார்த்தீங்களா? உன்னதமானவர் என்று சொன்னாலே பிதா. உன்னதமானவர் என்று சொன்னாலே பிதா. பிதாவுடைய வலது பார்சத்தில் ஈக்குவலாக இருக்கிறார். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது பாருங்க. அவர் சமமாக பிதாவுக்கு சமமாக இருக்கிறார் என்பதை இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 to 18 முடிய உள்ள வசனங்களை இன்னும் தெளிவாக பார்ப்போம். அவர் அதர்சனமான தேவனாய் இருந்தோம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. பக்கத்துல கவனிங்க. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களுமான கர்த்தத்துவங்களாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. தொடர்ந்து படிக்கலாம். நல்லா கவனமா கவனிங்க. அவர் எல்லாவற்றையும் தொடர்ந்து படிக்கலாம். அந்த வார்த்தை தெளிவா சொல்லுகிறது. அதர்சனமான தேவனாய் இருந்தும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர் என்று சொல்லுவார். சுந்தர பேரானவர் அப்படி என்றால் என்ன? சர்வ படைப்புகளுக்கும் ஒரு முந்தி இருக்கிறவர். கீழே சொல்லப்பட்ட படித்தோம் அல்லவா? அங்க சகல படைப்புகளும் சகல சிருஷ்டிகளும் அவருக்காக அவராலே அவரை கொண்டே படைக்கப்பட்டது. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தி இருக்கிறவர். அந்த படைப்புக்கு முதல் முழு காரணமாய் இருக்கிறவர் அவர். அங்கே சிருஷ்டிக்கப்பட்டது என்று வருகிறதா? படைக்கப்பட்டது என்று வருகிறதா? ஜெனிப்பிக்கப்பட்டது என்று வருகிறதா? முந்தி இருக்கிறவர். சர்வ சிருஷ்டி படைப்புகளுக்கும் முந்தி அவர் இருக்கிறவர் என்றுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்ப சொல்லுவாங்க இயேசு ஜெனிப்பிக்கப்பட்டவர், படைக்கப்பட்டவர். நீதிமொழிகள் 8ல பாருங்க என்று சொல்லுவார்கள். நீதிமொழி அங்கே 8ல சொல்லும் பொழுது அந்த வசனம் சொல்லுவார்கள், அங்கே அவர் உலகத்தை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன், அங்கே ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தேன், ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தேன் என்றெல்லாம் அங்கே அந்த நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் வருகிறதை பார்க்கிறோம். அந்த நீதிமொழியில சொல்லப்பட்டது இயேசு அல்ல, ஞானம். ஞானம் அதாக முதல் வசனம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், ஞானத்தை உருவப்படுத்தி பேசியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதாங்க இயேசு அல்ல. இயேசு ஜெனிப்பிக்கப்படவில்லை, உருவாக்கப்படவில்லை, படைக்கப்படவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே மத்தேயு 13ஆம் அதிகாரம் அங்கே 54-55 வசனங்களை படித்து பார்த்தா நமக்கு தெரியும், ஞானம் இயேசு எப்படி வந்து தச்சன் மகன் அல்லவா, இவருக்கு இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வந்து சொல்லுகிறார்கள். ஞானம் எங்கேயாவது ஆண்டவர் நானே வழி என்று சொன்னார், நானே சத்தியம் என்று சொன்னார், நானே ஜீவன் என்று சொன்னார், எங்கேயாவது நானே ஞானம் என்று சொல்லியிருக்கிறாரா? ஞானம் அவருக்குள்ள இருப்பது. ஆகவே ஞானத்தை போய் இயேசுடைய இதற்கு படைப்புக்கு ஒப்பாக சொல்லக்கூடாது. ஆகவே இயேசு படைக்கப்படவில்லை. அது தொடர்ந்து படிக்கும் பொழுது பார்க்கிறோம், அவரை கொண்டு அவருக்காகவே அவரே உலகத்தை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தை படைத்தவரை போய் அவர் படைக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடாது. தொடர்ந்து படிப்போம் இந்த வசனத்தை. இந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரம் தொடர்ந்து படிப்போம். 15. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலைவரானவர், எல்லாவற்றிற்கும் முதல்வரானவராகவும் இருக்கிறார். அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். பாருங்க, மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கு முதற் பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதற் வேற, அது முந்தி இருக்கிறவர் என்று வேற. பாருங்க, முதற் பெண்ணா மரித்தோரிலிருந்து எழுந்து பர்வதத்துக்கு போனதெல்லாம் முதற் பேரானவர். ஆனால் படைப்புகளுக்குள்ள முந்தி இருந்தவர், சர்வ சிருஷ்டியுடைய படைப்புக்குள்ள முந்தி இருக்கிறவர் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் படைக்கப்பட்டவர் என்று நாம் பார்க்கவே கூடாது, தெளிவாக இருக்க வேண்டும். அங்கே பார்க்கிறோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அங்கே நாம் எல்லாரும் பார்க்கும் பொழுது இயேசுவை கொண்டுதான் படைக்கப்பட்டது, தெளிவா இருக்கிறது. இயேசுவை கொண்டுதான் படைத்தார்கள் என்று தெளிவா இருக்கிறது.
மனிதனுக்கு என்ன இருக்கிறது? ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது போல ஒரு மனிதன் முழு மனிதனா இருக்கிறதை போல இந்த படைப்புகளிலும் 3 பேருமே இருக்கிறார்கள். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு கடைக்கு போறோம். கடையில போய் ஒரு ஜாமா வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எந்த ஜாமானை வாங்குறோமோ அதை நினைக்க வேண்டும். இந்த பொருளை வாங்க போறோம் நினைப்போம். அடுத்து என்ன செய்வோம்? அந்த பொருளை அந்த கடையில போய் கேட்க வேண்டும். இந்த பொருள் வேண்டும் என்று கேட்க வேண்டும். அப்பதான் எடுக்க முடியும். அதுக்கு பின்னாடி அது காசை கொடுத்து அதை வாங்கி எடுக்க வேண்டும். ஒண்ணு சிந்தனை, நினைவு, பேச்சு, சொல், அடுத்து செயல்பட வேண்டும். ஒரு பாடல் கூட இருக்கிறது, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நட. பாத்தீங்களா? அப்ப நினைவு வேணும், பேச்சு சொல்லு வேணும், அங்கே செயல்பாடு வேண்டும். 3ம் இங்கே நினைவு என்றால் பிதா, பேச்சு சொல் எங்கெல்லாம் வருகிறதோ இயேசு, அங்கே பரிசுத்தாவியில் செயல்படுகிறதா இருக்கிறார். இது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தை படைக்கும் பொழுது உலகத்தை படைக்க வேண்டும் என்று பிதா நினைக்கிறார். அந்த வார்த்தையில் உண்டாக்கிறது என்று சொல்லுவது இயேசு. அதை உருவாக்குறதுக்கு பரிசுத்தாவியில் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இவை ஆதியாகமம் 1 மட்டுமல்ல, வெளிப்படுத்துற வரைக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் 3 பேருமே வருகிறார்கள். அவர் நினைக்கிறவராக, பேசுகிறவராக, செயல்படுகிறவராக 3 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் திருத்துவம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இயேசுவை மட்டப்படுத்தி அவர் படைக்கப்பட்டவர் என்று சொல்லிவிடக் கூடாது. பாருங்க, சொல்லுவாங்க, அது பிதாவுக்கு யெகோவா என்று வருகிறது, இயேசுவுக்கு யெகோவா என்று வருகிறதா என்று கேட்பார்கள். எங்கேயாவது யெகோவா என்று வருகிறதா? அவருக்கு கர்த்தர் வருகிறது, தேவன் வருகிறது, யெகோவா என்று வருகிறது. பாருங்க, ஓசியா 12ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை படிக்க கேட்போம். அவன் தூதர் ஆனவரோடு போராடி மேற்கொண்டான். தூதர் ஆனவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுது நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் தம்மோடே பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் தூதர் ஆனவர் என்று வருகிறாரோ அதெல்லாம் இயேசு என்று நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் தூதனாராய் வருகிறார். புதிய ஏற்பாட்டு வரும்பொழுது மனுஷனாய் வருகிறார். இப்ப இந்த யாக்கோப்பு அவர் காலை பிடித்து தொடக்கை பிடித்துக் கொண்டு அவர் போராடி ஜெபம் பண்ணது யார் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து போராடி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, இந்த வசனம் அப்படி தெளிவா இருக்கிறது, நான் உம்மை போகவிட மாட்டேன் என்று அழுது கெஞ்சுகிறார், ஜெபிக்கிறார். அங்கே வந்தவர் யாரு? இயேசு. அவருடைய பேர் என்ன? யெகோவா என்பது நாமம் சங்கீர்த்தனம். பாருங்க, யெகோவா என்றே வருகிறது. ஆகவே பிதாவுக்கு யெகோவா, இயேசுவுக்கு யெகோவா, பிதாவுக்கு கர்த்தர், இயேசுவுக்கு கர்த்தர். ஆகவே இவர்களை பிரிக்கவே முடியாது, திருத்துவமாய் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் 3 சமமாய் இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் அதை நாம் பிரித்து பார்க்க கூடாது. இயேசு படைக்கப்பட்டவர் அல்ல. சரி, திருத்துவத்துக்கு நிறைய ஆதாரங்களை காட்ட முடியும், அவை அல்ல. திருத்துவத்தில் ஒருவரான இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வர வேண்டும்? இதைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவா நமக்கு இருக்கிற திருத்தல் ஏன் வந்தார் என்று சொல்லி. பரலோகத்துல 3 தூதர் கூட்டங்கள் இருந்தது. ஒன்று மிகாவேல், அவர் பாதுகாக்கிறவராய் இருந்தார். அடுத்து கபிரியேல், அவர் செய்தி சேகரிக்கிறவராக, செய்திகளை சொல்லுகிறவராக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். 3வதாக கேருப், வேற மொழிபெயர்ப்புகளை பார்த்தீங்கன்னா லூசிபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த கேருப் என்பவர் கர்த்தரை ஆராதிக்கிறவர். இந்த கேருப் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், வரம் பெற்றவன், வல்லமை பெற்றவன். அவன் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது சகலம் இருந்ததுனால அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, நான் ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்,
நான் அழகு வந்தது, மேட்டிமை வந்தது. நான் ஏன் ஆண்டவரை ஆராதிக்க? மரங்கள் இருக்கிறதுனால, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால அவனுக்கு அந்த எண்ணம் வருகிறது. என்ன சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை படிக்க கேட்போம். நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறு. பாருங்க, உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாக. ஏற்கனவே படித்து சொன்னோம். உன்னதமானவர் என்று சொன்னால் உன்னதமானவருக்கு வலது வருஷத்தில் இயேசு இருக்கிறார். உன்னதமானவர் என்று சொன்னால் பிதா. உன்னதமானவருக்கு ஒப்பாவே வடபுறங்கள்ல அங்க இதுகளை உண்டாக்குவேன். பாருங்க, அவன் தெளிவாக சொல்ல பாப்பையை பார்க்கிறோம். உன்னதமானவருக்கு ஒப்பாவே, சமமாவே. அங்க யார் உன்னதமானவருக்கு சமமாக இருக்கிறவர்? இயேசு கிறிஸ்து. வலது பக்கத்தில் இருக்கிறவர் உன்னதமானவராய் ஆவேன் சொல்லல, உன்னதமானவருக்கு ஒப்பமா சமமாக நான் மாறுவேன் என்று சொல்லி அங்கே அவன் மேட்டிமை கொள்ளுகிறான். அவன் யாருடைய சீட்டை குறிவைத்தான் என்று சொன்னா இயேசு கிறிஸ்துடைய இடத்தை. தெளிவாய் புரிந்து கொள்ள வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. பிதாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இயேசுக்கு அங்கு போய் உட்கார வேண்டும். அவர் உட்கார்ந்து இருக்க அந்த இடத்துல நான் உட்கார வேண்டும். ஆகவேதான் சுருக்கமா சொல்லிவிட்டேன். ரொம்ப நேரம் எடுக்கிறார், ரொம்ப எடுத்து விளக்க வேண்டும், நிறைய இருக்கிறது. நேரம் கொஞ்சமா இருப்பதால நான் சுருக்கமா சொல்லுகிறேன். அதனாலதான் இயேசு இந்த பூமிக்கு வந்து பிசாசுடைய தலையை நசுக்கிறேன். ஏன்னா அவர் இடத்தை தான் குறிப்பிட்டார். அதற்கு முன்பாகவே சில காரியங்களை அங்கே பிதா செய்கிறதை பார்க்கிறோம். என்ன செய்கிறார் என்று சொன்னா, இந்த பிசாசு தள்ளப்பட்ட தூதனானவன் கீழே தள்ளப்படும் பொழுது உடனே இயேசுவை அனுப்ப விரும்பவில்லை. எது நடக்குது என்று சொன்னா, அவன் சாதாரண மனிதன் தான், மிருகங்களை விட மோசமானவன் என்று காண்பிப்பதற்காக அங்கே கீழே அவன் தள்ளப்படும் பொழுது ஆண்டவர் இந்த 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு இடையில பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொல்லுவார்கள் வேத பண்டிதர்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன என்று சொன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை படைத்தார் என்று முதல் வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனம் சொல்லுகிறது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லி. படைத்த பொருள் எப்படி ஒழுங்கின்மையா ஒரு பொருளை உண்டாக்குறோம், உடனே எப்படி ரிப்பேர் ஆகும், ஒழுங்கின்மையா மாறும். இதுக்கு ரெண்டுக்கு இடையில பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஓடிவிட்டது. என்ன என்று சொன்னா, அங்கே அந்த விழுந்து போன தூதரை கொண்டு வந்து வைத்து அவனுக்கு மேலாக அந்த அவனுக்கு நீ சாதாரணவன் தான், கடவுளுக்கு ஒப்பாக நினைக்கிறாயே, நீ சாதாரண மனிதன், மிருகத்தை காட்டிலும் மோசமானவன் என்று சொல்வதற்காகத்தான் அவரை கீழே தள்ளி லிவியதானா என்ற பாம்பை தலைவராக வைக்கிறார். இங்கே ஏசாயா 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் அங்கே யோபு 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். லிவியதானா என்ற பாம்பு அங்கே அவரை தலைவராக வைத்து அதற்கு கீழே இவனை வைக்கிறதை, அந்த கேருப்பை அவருடைய கூட்டத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவன் அங்கேயும் போய் யோபு 41:1 சொல்கிறது, அவன் அந்த லிவியதான பாம்போடு போய் உடன்படிக்கை பண்ணி விடுகிறான். இப்ப நம்ம சொல்லுவோம் டைனோசர் அதெல்லாம் இருந்துச்சு என்று சொல்லுவோம். எல்லாம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சொல்லுவோம். எல்லாம் இதுதான். அந்த காலத்துல அந்த மிருகங்கள் பேசும், பறக்கும், நடக்கும், எல்லாம் செய்யுமா. இந்த லிவியதான பாம்பு பாத்தீங்கன்னா அப்படி அப்படி பறக்கிறதோட இருக்கும். அந்த பாம்பை தான் பிசாசுக்கு, சாத்தானுக்கு, விழுந்து போன தூதருக்கு தலைவராக வைத்து அவருக்கு கீழே வைத்தார். ஆனா அவரோட போய் அந்த பாம்போடு போய் உடன்படிக்கை பண்ணதுனால அவர் என்ன செய்தாரு, அந்த பூமியை ஒழுங்கின்மையாய் மாற்றிவிட்டார். அதற்கு பின்பு சரிப்படுத்தி உலகத்தை உண்டாக்குகிறார், மனிதரை உண்டாக்குகிறார். மனிதரை உண்டாக்கும் பொழுது அந்த மனிதரின் மேலையும் இவன் போய் பாவம் செய்தனால்தான் இயேசு, திருத்துவத்தின் ஒருவரான இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, வந்து அவருடைய கிரியை அழித்து பிசாசை தலையை நசுக்கி அவருடைய வல்லமைகளை கிரியை அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் இது பிசாசுரை கிரியைகளை அழித்துப்பட்டதுனால நமக்கு விடுதலை வாழ்வு தந்ததால தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை மெயினாக்க விடவே மாட்டார்கள்.
இயேசு கிறிஸ்துவை ஒரு டம்மியா காண்பார்கள். ஒரு படைப்பு, அவர் மனிதர், சாதாரணமானவர் தான் என்று சொல்லி பிசாசுடைய தந்திரம் தான் இயேசுவை தெய்வத்திற்கு ஒப்பாக ஆக்குறது இல்லை. எங்கே ஜெனிப்பிக்கப்பட்டது என்று போட்டிருக்கிறது. இயேசு எங்கே உண்டாக்கப்பட்டார்? இயேசு எங்கே படைக்கப்பட்டார்? இல்லை, அவர் ஆதியிலே இருக்கிறவர், அவர் பிதாவுக்கு சமமாய் இருக்கிறவர். அவர் அன்றி வேற ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. வானத்தில் பூமியிலும் அவர் அன்றி வேற ஒரு தெய்வம் அல்ல. அவர் அன்றி பரலோகத்துக்கு வழி இல்லை. நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைங்க. அவரே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறவர். அவரே முழு அதிகாரத்தை படைத்திருக்கிறவர். அவரே நியாய தீர்ப்பு பண்ண போகிறவர். சகல அதிகாரத்தை கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவை சாதாரண மனிதராக காட்டுவதற்கு பிசாசு எத்தனிக்கிறார். ஜனங்கள் விழுந்து போகிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு தொழுவதற்கு ஏற்பட்டவர், தொழுது கொள்ள வேண்டியவர், ஆராதிக்கப்படத்தக்கவர். படைத்தவுடனே தேவதூதர்கள் போய் தொழுது கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவன், அவர் கடவுள், திருத்துவத்தில் ஒருவரானவர். அவரை நாம் மனங்கடிக்க கூடாது. அவர் தான் நமக்கு மிகவும் முக்கியமான தெய்வம். இந்த பூமிக்கு வந்து எல்லா அதிகாரம் படைத்தவர் என்பதை நாம் மறந்து விடக் கூடாது. திருத்துவத்துல இயேசு கிறிஸ்துவை இல்லை என்று மறுக்க கூடாது. அவரை படைக்கப்பட்டது சொல்லக்கூடாது. ஒரு நாளும் அதற்கு அதிகாரம் கொடுக்க கூடாது. இயேசுடைய நாமம் வல்லமை உள்ளது. இயேசுடைய நாமம் அதிகாரம் உள்ளது. இயேசுடைய நாமத்திற்கு வானத்தோர் புலத்தோர் எல்லா முழங்கால்களும் முடங்கும்படி செய்யக்கூடிய வல்லமை உள்ள நாமம். அதை மட்டுப்படுத்துவதற்கு யாரு அதிகாரம் கொடுத்தாலும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்து ஆவி என்று 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாதுங்க. அந்தி கிறிஸ்து ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய பிதாவுமா இருக்கிறார் என்று சொல்லி அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவரால் அன்றி ஒருவராலும் ரட்சிப்பில்லை. அவரால் இன்று ஒருவராலும் மீட்பில்லை. அவரால் இன்று ஒருவராலும் பரலோகத்துக்கு போக வழி இல்லைங்க. அவரே தெய்வம், அவரே தேவன், அவரே முந்தினவர், அவரே சகலத்துக்கு எல்லாமும் பிதாவாய் அனாதியாய் இருக்கிற தேவன். ஆகவே அவரை நாம ஒரு நாளும் மறுதலை கூடாது, மட்டுப்படுத்த கூடாதுங்க. ஓ ஜீசஸ், glory 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 glory. நித்திய பிதா என்று ஆண்டவரே ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீ நித்திய பிதாவாய் இருக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக பூமிக்கு வந்தவர் அல்லவா, எங்களுக்காக பிசாசுவை தலையை நசுக்கினர் அல்லவா, எங்களுக்கு அந்த ரத்தத்தால கல்விகளை பரலோகம் கொண்டு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறார் அல்லவா. ஒரு நாளும் உங்களை நாங்கள் சாதாரணமா நினைக்க மாட்டோம் ஆண்டவரே. நீரே சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீரே சகல ஆண்டவரே தகலத்தை படைத்தவர், திருத்துவத்தில் இருக்கிறவர். ஆகவே ஆண்டவரே, நாமை விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் நாங்கள் ஆதரிக்கவும் மாட்டோம் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாள் பிசாசு ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரை ஜெனிப்பிக்கப்பட்டார் இயேசு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதபடி, அவர் தெய்வம், அவர் படைத்தவர், படைப்பில் முக்கியமானவர், அவரை அனாதையாக இருக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள தேவன் கண்களை மனக்கண்களை திறந்து விடும்படியாக ஜெபிக்கிறார் ஆண்டவரே. எல்லா பிசாசு கிரியைகளை கட்டிப்பிடிக்க இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வார்த்தை பேசுவதாக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பேசுவதற்காய் நன்றி, இருதயங்களை கிரியிச்சதற்காய் நன்றி ஆண்டவரே. பிசாசு வெட்கப்பட்டு ஓடுவதற்காய் நன்றி ஆண்டவரே. மனதை தெளிவுபடுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. glory 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 glory. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கரம் பிடித்து உயர்த்துவதற்காகவே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அம்மா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும்
வல்லமை இறங்குவதாக, பிரசன்னம் இறங்குவதாக. ஆண்டவரே பிள்ளைகளை ஆதரப்படுத்துங்க, தேர்தல் படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. வியாதிகள் மறைவதாக, வேதனைகள் மாறுவதாக, ஆண்டவரே துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக. இவரை ஆண்டவரே ஆட்கள் நினைக்கிற எல்லா ஆண்டவரே அப்பா வியாதி பலவீனங்கள் சோர்வில் இருந்து பிள்ளைகளை விடுதலை பண்ணி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ள ஆண்டவரே. நல்ல உடல் சுகம் ஆரோக்கியத்தை கொடுங்க. கெட்ட சொப்பனமோ பயமோ தீங்களோ எதுவும் அணுகக்கூடாதாப்பா. ஆண்டவர் வெளியூர்ல இருந்தாலும் வெளிநாடுகள் இருந்தாலும் ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று சித்த வைத்திருந்தால் அதை நடத்தும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அடுத்த பிள்ளைகளை காணும் வரை கிருபைகளை மறைத்துக் கொள்ளும். எல்லாரையும் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மசீத சகல பாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் சாதாரண இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வார்த்தைகள் கேட்டதற்கு நன்றி. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.